காரைக்கால் சிட்டி ரோட்டரி சங்கம் நடத்தும் புனித ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய மேலாண் தலைவர்கள் மற்றும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய அருமை தம்பி எனக்கு எண்ணற்ற பாடல்களை எழுந்த யூடியூப்ல பாடிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பாடல்கள் எல்லாம் ஷேக் முகமது கவிஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரமலானை பற்றிய ஒரு பாடலை பாடுகிறேன். மாதமாய் பிறக்குது நானிலும் புகழிடும் ரமலானாய் சிறக்குது நாளென்றும் வானோரில் வாழ்த்துடன் வளருது நாயனின் அருளிலை மாதமாய் பிறக்குது வளமனோர் மாதமாய் வையத்தில் விளங்குது வளமனோர் மாதமாய் தொழுகையில் மழையினை ஓதியே குறைவெல்லாம் நீங்கிட ஊரோர் வாழ்விலே மறையோனில் அருள் சேர பாதமாய் அமைது நாயனின் அருளிலை மாதமாய் தீனவர் கொள்கையில் நோபென திகழ்ந்து வானுயர் லைலத்துள் கதவிலே மகிழ்ந்து மானிடர் செல்வத்தை தானமாய் வழங்கிட மானிடர் செல்வத்தை தானமாய் வழங்கிட ஈகையில் ஈதிலே இன்பமே காணுது நாயனின் அருளிலை மாதமாய் பிறக்குது தூண்மொழில் வலிமையை பதிலே கூறுது தூயொழில் வலிமையை பதிலே கூறுது தியாகத்தில் தீபமாய் ஒளிருது பாவத்தை போக்கிடும் ரஹமத்தாய் பொழியுது பாவத்தை போக்கிடும் ரஹமத்தாய் பொழியுது இளங்கவி ஆலிதில் வாழ்த்திலே மணக்குது நாயனின் அருளிலை மாதமாய் பிறக்குது நானிலம் புகழ்ந்திடும் ரமலானாய் சிறக்குது நாளென்றும் வானோரில் வாழ்த்துகள் வளருது நாயனின் அருளிலை மாதமாய் பிறக்குது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தட்டலா அதுக்கு इस पर
இதை விழாவுக்கு உங்கள் அனைவரையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக பெருமை அடைகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முதல்வரும் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்ம சங்கத்தின் சார்பாக நடத்திக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து அதோடைய தொடர்ச்சியாக இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்கம் சார்பாக இதை மிக சிறப்பாக முடிவு செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக சங்கத்தின் சார்பாக செஞ்சு இன்னைக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு வெற்றி நிகழ்வாக நிறைய பேர் உதவி செஞ்சதுக்காக அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து தொடர்ந்து முதலாக சங்கத்தின் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவை தொடர்ந்து சங்கத்தின் செயலாளர் சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த திட்டத்தின் திட்ட தலைவர் எம்ஐ மாயின் அபூபக்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து மண்டல் 32 உதவியாளர் வில்லியம் சேல்ஸ் அவர்களை இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினருடைய சரவணன் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேட் சர்வீஸ் கோச்சர் ஆர்எஸ்டி அவர்களை வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து சமாதான கமிட்டி உறுப்பினருக்கு 2000 கோடி சமாதான கமிட்டி ரொம்ப நன்றி. தலைவருக்கு கால அணிவகுப்பு நிகழ்வுள்ளது. வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையை, ரோட்டரி நிறுவனின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லிணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்று செய்து
அதற்காக அயராது பாடுபடவும் எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள் தரலாம் உங்களை பணிபுரிந்து வேண்டுகின்றோம். நிகழ்ச்சி தொடர்பாக வரவேற்புரை வழங்குவதற்காக குமரேசன் அவர்களை இந்த அற்புதமான மாலை வேளையிலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் திருச்சி கணத்தோடும் மத நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் வகையிலே புனித ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ரமலான் நிகழ்வின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் பி வெற்றிச்செல்வன் தலைவர் அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறோம். சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி சுவாமிநாதன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இந்த மண்டலம் 32 உதவியாளர்கள் ரொட்டேரியன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இந்த திட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ரொட்டேரியன் பாபநாசம் சிவா ஐ சரவணன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்த திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் மாஹிம் அபூபக்கர் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். திட்டத்தின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் கவிஞர் ஷேக் முகமது அவர்களையும் ரொட்டேரியன் எஸ் முகமது ஃபாரூக் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். திட்டத்தின் துணைத் தலைவர் ரொட்டேரியன் எஸ் முகமது ஹாரிஸ் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய பெரியவர்களே, இன்றைய மாலை நேரமானது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு தருணம். ஏனெனில் நாம் இன்று வெறும் ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் கூடவில்லை, நாம் இன்று ஒன்று கூடியிருப்பது ஒற்றுமையை கொண்டாடுவதற்காக, மனித நேயத்தை பகிர்வதற்காக மற்றும் சகோதரத்துவை வலுப்படுத்துவதற்காக. இந்த இஸ்லாமியர்களுக்கான ரமலான் மாதம் என்பது மிகவும் புனிதமானதாகும். இந்த மாதம் நமக்கு கற்றுத்தருவது பசி மற்றும் தாகத்தை தாங்குவது மட்டுமல்ல, இது நமக்கு கற்றுத்தருவது பொறுமை, தன்னடக்கம், கருணை, பகிர்வு மற்றும் மனிதநேயம். ஒரு நாள் முழுவதும் நோன்பு நோட்ட பிறகு சூரியன் மறையும் நேரத்தில் அந்த நோன்பை முடிப்பதே இருந்தார். இந்த தருணத்திலே குடும்பத்தினர், நண்பர்கள், சமூக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உணவை பகிர்ந்து கொள்வது மிகவும் அழகான மரபாகும். இந்த அரபியிலே ஒரு அழகான வாசம் உண்டு. ரமலான் மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றும் என்றும், ரமலான் கரீம் என்பது நமது மாதம், இந்த மாதம் உங்களுக்கு வளமும் பெருந்தன்மையும் கிடைக்கட்டும் என்பதாகும். ரோட்டரி இன்டர்நேஷனல் உலகம் முழுவதும் மனிதநேய சேவையை முன்னெடுத்து வரும் ஒரு மிகப்பெரிய அமைப்பாகும். நமது கொள்கை சர்வீஸ் எமோஷன், தன்னலமற்ற சேவை என்பதையாகும். இந்த உயர்ந்த கொள்கையை வழிகாட்டியாக கொண்டு நமது ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் திருச்சி சமூக நலனுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இளைஞர் முன்னேற்றம், சமூக சேவை ஆகிய துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியையும் வெற்றிகரமாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ரோட்டரி நண்பர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளையும். அரபியில் ஒரு அழகான வாசகம் உள்ளது, எண்ணாமல் ஆகாமல் விண்மையால், அதாவது செயல்களின் மதிப்பு அதன் நோக்கத்தில் இருக்கிறது என்றும், அதாவது நாம் செய்த நல்ல செயல்களை, வழிபாடுகளை அந்த இறைவன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதுமாகும். இந்த தருணத்திலே நமது இஃப்தார் நோன்பில் கலந்து கொண்டுள்ள
ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சங்கத்தின் உறுப்பினர்களையும் நமது முன்னாள் அசிஸ்டன்ட் கவர்னர் மேரினா சம்பத் அவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் செட்டில் கிளப்பை சார்ந்த உறுப்பினர்களையும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ரோட்டரி சங்கத்தின் சார்பிலே வருகை என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக சங்கத்தின் தலைவர் வெற்றி சொல்றாங்க. விதமான ரமலான் நிகழ்ச்சியை தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், சங்க உறுப்பினர்கள் அவர்களும் எங்களது அழைப்பை ஏற்று ராமநாதத்தில் நிறைவேற்றியிருக்கும் அவர்களையும் மற்றும் சக உறவுகள் அனைவரையும் வளர்ந்தவர்கள் வரவேற்கிறேன். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடம் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென்சிலின் சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து நபர்களும் நன்றி. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான நோக்கம் இந்த இஸ்லாம் சமயத்தில் பள்ளிவாசல்களில் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புகளும் எடுத்து நடத்துவதற்கான சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்காகவும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகவும் அனைத்து சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து அந்த நல்ல எண்ணங்களை விதைப்பதற்காகவும் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து மண்டலம் 32 உதவியான இஎம் ஜேம்ஸ் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பென்சிலி தலைவர் வெற்றிச்செல்வம் மற்றும் செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் வருங்கால டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சிலர் சரவணன் மற்றும் முன்னாள் ஏஜிஸ் பிரசிடென்ட்ஸ் மற்றும் இசையெல்லாம் ரமேஷ் மற்றும் என்னுடன் இந்த ஒரு வருட காலமாக பயணிக்கும் ஜோன் செக்ரட்டரி சுவாத்தசாரதி மற்றும் இப்பொழுது தற்போதுள்ள பிரசிடென்ட் செக்ரட்டரி மெம்பர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது காரைக்கால் வந்து ஒரு 3 கிளப் இருக்கு, ரோட்டரி கிளப் 3 இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மட்டும்தான் வருடம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுத்தவரையில் நாம் ஜோன் அசிஸ்டன்ட் கவர்னர் என்ற முறையில் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் வருக என வரவேற்றுள்ளோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி 3 பேர் பேசிட்டாங்க. பேசுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. நேரத்தின் கருதி இத்துடன் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருதாளர்கள் கொடுக்கும் சிவஐ சரவணன் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி கிறிஸ்தன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் புனித ரமலான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அனைவரும் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற தலைவர், செயலாளர் மற்றும் சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே காரைக்காலில் இருந்து வருகை புரிகின்ற மற்ற சங்கத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது முதல் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில்
பங்கேற்க வந்திருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இங்கே வந்திருப்பதற்கு ஒரே நோக்கம், என்னுடைய உதவி ஆளுநர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் சொன்ன மாதிரி காலகாலமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் சங்கம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை இவங்க சிறப்பாக நடத்துகிறார்கள். அதே மாதிரி பொங்கல், தீபாவளி இதெல்லாம் சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை இன்றும் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருந்தாலும் அது கொஞ்சம் இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் அதையும் ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு எங்களுடைய வாட்ஸ்அப் வலைத்தளங்களெல்லாம் வரும்பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது ஒரு எங்கள் சங்கத்தில் நான் பாபநாசம் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். பக்கத்தில் ராஜகிரி, பண்டாரவடை அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளோட சகோதரர்கள் தான் நிறையா இருக்காங்க. எங்கள் சங்கத்திலேயும் கிட்டத்தட்ட 9 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு 2 வருஷம் செய்கிறோம், அப்புறம் 2 வருஷம் விட்டுடுறாங்க. அதுக்கு வந்து அது என்ன காரணம் தெரியாது. ஆனால் இங்கே எந்த தலைவர் மாறி இந்த வருடம் 1 வருஷம் தான் தலைவர் செயலாளர்கள். எந்த ஆண்டு எந்த தலைவர் செய்து வந்தாலும் அந்த சங்கத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை விடாமல் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த சங்கத்திற்கு எனது பாராட்டு. இன்னும் ஒரு விஷயம் வந்து, நான் உங்களுக்கு ரோட்டரி சங்கம் சமுதாயத்தில் இது தொடங்கப்பட்டது வந்து சர்வீஸ்க்காக மட்டும் அல்ல, நட்புக்காகவும் தான். முதல்ல நாங்கள் உங்களுடைய பார்வையில் தெரியும் பொழுது ஏதோ சேவை திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட சங்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையில் அதெல்லாம் 4 பேர் சேர்ந்து நண்பர்கள் வந்து நட்புக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அந்த நட்பை இன்றும் மிக சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோட்பாடு வெகு சிறப்பானது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரோட்டியோட இறை வணக்கம் படிச்சாங்க. அதுல அது ஃபுல்லாக நீங்கள் பேப்பரில் படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விளக்கமா இருக்கும். அது இந்த ஊருக்காக, தமிழ்நாட்டுக்காக, அது இந்தியாவுக்காக அல்ல, அது வந்து உலகத்துக்கான உள்ளது. எல்லாரும் கவர் பண்ற மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்புறமே ஃப்ரீயா இருந்தால் அதை ஒரு தான் படிச்சு பாருங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் வந்து, நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு ஒரு 4 வழி சோதனை ஒன்று வைத்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் செய்கின்ற எந்த செயலும், நாங்கள் ரோட்டில் நின்றுட்டு சாலை பாதுகாப்புக்காக நின்றாலும் சரி, இல்லை மருத்துவமனையில் நின்று ஒரு சேவை செய்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடத்தில் நின்று அதுக்கான சேவை செய்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சின்ன கோட்பாடு வைத்திருக்கிறோம். அது ஒரு 4 வழி சோதனை என்ற அடிப்படையில் சொல்றோம். அதையும் இப்போ ஒரு 4 வழி படிச்சு என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். அது என்னன்னா, நாம் இன்னைக்கு செய்கிற இந்த செயல் இது உண்மையானதாக இருக்கணும். மனசார எல்லாரும்